ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். என்னுள்ளே நுழைந்தவனே எபிசோட் 6. சொல்லாமல் திடுதிப்புன்னு வந்து நிற்கிறேன். அடுத்த வாரம் தானே வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க. ஏதாவது முக்கியமான சமாச்சாரமா? என சமையல் அறையில் காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்த மித்ராவை கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாள் ராஜி. இல்லைக்கா, அவர் தான் போகலாம்னு சொன்னார், அதான் கிளம்பி வந்துட்டோம் என பதில் சொல்லிக்கொண்டே தனது வேலையில் கவனமாக இருந்தாள் மித்ரா. அதாண்டி கேட்குறேன், இடியே விழுந்தாலும் இடி தாங்கி மாதிரி அந்த ஆஃபீஸை தாங்கி நிற்பாரு உன் வீட்டுக்காரரு. இதுவரைக்கும் வேலை நாளில் லீவு போட்டு ஒரு நாளும் ஊருக்கு வந்ததில்லை. இன்னைக்கு ஏன் வந்தாரு? என்ன விஷயம்? ஒருவேளை நாமக்கல்ல புதுக்கடை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்களே, அதுக்காக இருக்குமோ? இல்லையே, அது அடுத்த மாதம்தானே. அப்புறம் என்ன என இல்லாத மூளையை கசக்கி காரணத்தை அவள் தேடிக்கொண்டிருக்க, மித்ராவோ தனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தாள். பின்னர் தனது வேலையை விட்டுவிட்டு வேகமாக மித்ராவின் அருகில் ஓடி வந்து அமர்ந்த ராஜி, ஏண்டி, ஒருவேளை உனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா? நீ அவரை அடிச்சிட்டியா? அதனால் என அவள் முடிக்கும் முன் மித்ராவோ வேகமாக நிமிர்ந்து அவளை முறைக்கவும், உடனே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அடுப்பின் அருகில் சென்று நின்ற ராஜி, இப்போ என்ன கேட்டுட்டேன்னு இவ இந்த மரப்பு முறைக்கிறா? இவளை பற்றி தெரிஞ்சுதானே கேட்குறேன். எப்படி கேட்டாலும் வாய் திறக்கிறாளான்னு பாரு, அழுத்தக்காரி என முணுமுணுத்து கொண்டே குழம்பு தாளித்து கொண்டிருந்தவள் மித்ராவிடம் திரும்பி, அந்த நறுக்கின காய்கறியை பருப்புக்குள்ளே போடு மித்ரா, நான் ரசத்துக்கு தேவையானதை அரைச்சிட்டு வந்துடுறேன் என்றாள். சரிக்கா என்றபடி அவள் காய்கறி தட்டை எடுத்துக்கொண்டு அடுப்படிக்கு வந்தவள் அடுப்பில் கொதித்து கொண்டிருக்கும் பருப்பு பாத்திரத்தில் கொட்ட, அருகில் சீரகம் எடுத்து கொண்டிருந்த ராஜி, கொஞ்சம் கிட்ட நின்று போடுடி, பருப்பு தண்ணி மேலே தெரிக்குது பாரு என சொல்லவும், சரிக்கா என்றபடி மீண்டும் அதே போல மித்ரா செய்ய, உடனே அவள் கையை பிடித்து, ஏண்டி இப்படி போட மாட்டியா என ராஜி சொல்லவும், ஐயோ வலிக்குதுக்கா என கத்தியபடி வெடுக்கென அவள் பிடியிலிருந்து தனது கையை உருவினாள் மித்ரா. எங்கடி வலிக்குது என உள்ளங்கையை விரித்து பார்த்த ராஜி அதிர்ந்து நின்றாள். என்னடி இதெல்லாம்? ஐயோ கடவுளே, இப்படி சாரசாரையா பழுத்திருக்கு, என்ன ஆச்சுடி, என்னடி நடந்தது என அவள் கோபமாக கேட்டாள். ஐயோ அக்கா, கத்தாத, யாராவது வந்துட போறாங்க என்று பதட்டத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தவள் யாரும் அருகில் இல்லை என தெரிந்த பின்பே நிம்மதி பெருமூச்சு விட்டவள், அது ஒன்றும் இல்லைக்கா, மருந்து போட்டிருக்கேன், 2 நாளில் சரியாயிடும் என சாதாரணமாக சொன்னாள். ஏண்டி, நீ என்ன முட்டாளா? கை இப்படி பழுத்திருக்கு, அப்படி என்ன வேலை பார்த்த நீ? இல்லை, இதில் ஏதோ இருக்கு, உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு என அவள் மிரட்டவும், இல்லைக்கா, நேத்து அவரு என அவள் ஆரம்பிக்க, அதற்குள் நினச்சேன், அப்பவே நினச்சேன், ஏதோ ஒரு வில்லங்கோ இருக்குன்னு. இது தேவையாடி உனக்கு? இவன்தான் வேணும்னு சொன்னதானே, இப்போ பாரு இங்க என்று ராஜி பேசிக்கொண்டே செல்ல, ஐயோ அக்கா, கொஞ்சம் என்னை பேச விடுறியா? நீ சொல்கிற மாதிரி எதுவும் நடக்கலை என்று ராஜியை அடக்க மித்ரா கோபமாக கத்த, அந்த சத்தத்தில் வெளியில் இருந்த சுரேஷ், மித்ரன், அபிராமி மூவரும் சமையலறைக்குள் வந்தனர். அவர்களை பார்த்ததும் உடனே மித்ரா அங்கிருந்து வெளியே சென்றுவிட, ராஜியோ திருதிருவென முழித்தபடி நின்றிருந்தாள். வீட்டினரை பார்த்ததும் மித்ரா எதுவும் நடக்காதது போல சென்றுவிட, ராஜி என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தாள். மித்ராவும் அறையை விட்டு வெளியே வந்ததும் உள்ளங்கையை விரித்து ஐயோ என ஊதியவள் உயிர் போகும் வழி இருந்தாலும் இந்த ரணத்தில் அவனது மனதை அறிந்து கொண்டதை நினைத்து அவள் மனம் நிறைந்திருந்தது. நேராக தங்கள் அறைக்கு சென்றவள் நேற்று இரவு நடந்த நிகழ்வுகள் படம் போல ஓட, மனதின் வேதனையை மீறின புன்னகை அவள் இதழில் தோன்றியது. மித்ரன் காலையில் சாப்பிடாமல் சென்றது அவளுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது. மதியம் முழுவதும் யோசித்து ஒரு வழி பிறக்க அதை செயல்படுத்தினாள் அவள். படிகளில் தாவி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க வீட்டின் உள்ளே வந்த மித்ரன் அவள் சாவகாசமாக டிவி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தான். முதலில் மேலிருந்து கீழாக அவள் உடல் முழுவதும் பார்வையால் அளந்தவன் அப்பா என பெருமூச்சு விட, அப்போ டிவி பார்த்து கொண்டிருந்த மித்ரா சத்தம் கேட்டு திரும்பியவள் அவன் வாசலிலே நிற்பதை பார்த்து, என்னங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? என் மேலே அன்பு தான் இல்லை, அக்கறையாவது கொஞ்சம் வைக்கலாம் இல்லை? உங்ககிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்க்கறது என் தப்பு தான் என அவன் மனநிலையை அறியாமல் பேசிக்கொண்டிருந்தவள், சரி சரி சாப்பிட வாங்க, காலையிலோ சாப்பிடாம போயிட்டீங்க என சலிப்புடன் சொல்லிக்கொண்டே சமையலறை நோக்கி நடந்தாள் மித்ரா. அதுவரை அவளை முழுவதுமாக பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தவன் மனம் அவளது கேள்வியில் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப, அதை உணராமல் சீக்கிரம் சாப்பிட வாங்க, நேரமாச்சு என சற்று வேகமாக பேசிக்கொண்டே திரும்பியவள் அப்படியே விளவெழுத்து போனாள்.
அங்கு வாசலில் இரு பக்கமும் கைகளை விரித்து பிடித்தபடி நின்றிருந்தவன் முகம் கோபத்தில் தீயாய் ஜொலிக்க, பார்வையிலேயே அவளை பதமாக்குவது போல அவன் முறைத்து கொண்டு நிற்க, சில நொடிகள் பார்வையாலேயே அவளை நடுங்க வைத்தவன் பின்னர் அவளை நோக்கி வர, மித்ராவின் கால்கள் தானாக பின்னோக்கி நகர்ந்தது. சுவரில் முட்டி நிற்கவும் அவளின் கைகளை அவன் பிடிக்கவும் சரியாக இருந்தது. அவளது தோள்களை இறுக்க பற்றி அவளது முகத்தை நிமிர்த்தி கோபத்துடன் அழுத்தமான பார்வை பார்க்க, பயத்தில் அவளது இதழ்கள் துடிக்க, உடல் சிலிர்க்க, என்னங்க என அவள் கேட்கும் முன், ஏண்டி இப்படி பண்ற? என்னை சாகடிக்கணும்னு முடிவோட கிளம்பி வந்திருக்கியா? உனக்கு என்னடி நான் பாவம் பண்ணேன்? இப்படி என்னை சித்திரவதை பண்ற என அவளை பிடித்து வேகமாக உலுக்கியபடி அவன் கத்தவும், அவன் எதற்காக இப்படி செய்கிறான் என புரியாமல், என்ன ஆச்சுங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என அவள் கேட்டாள். என்ன ஆச்சா? கொஞ்ச நேரத்தில் என்னை கதற வச்சிட்டடி, எங்கடி போய் தொலைஞ்ச? உன்னை தேடி 1 மணி நேரமாக நாய் மாதிரி ரோடா சுற்றிக்கிட்டு இருக்கேன் என்றவன், நான் எங்கும் போகலைங்க, இங்கே தான் என மீண்டும் அவள் சொல்லி முடிப்பதற்குள், பொய் சொல்லாதடி, நான் வந்து பார்த்தப்ப வீடு பூட்டி இருந்தது. பக்கத்து வீட்டில் கேட்டால் தெரியலைன்னு சொன்னாங்க. ஃபோனும் உன்கிட்ட இல்லை, இடமும் புதுசு. எங்கே போனியோ என்ன ஆச்சுன்னு தெரியாமல் உன்னை காணாமல் துடிச்சு போயிட்டேன்டி. இந்த 1 மணி நேரம் என் உசுறு என்கிட்ட இல்லை, ஏண்டி இப்படி பண்ண என ஆத்திரமும் கோபமுமாய் அவன் கேட்க, அவளோ என்ன பதில் சொல்வது என தெரியாமல் முழித்து கொண்டு நின்றாள். இந்த பரிதவிப்பும் உரிமையும் அவனது இந்த முகமும் அவளுக்கு புதிது. மித்ரனின் அலட்சியமும் குத்தல் பேச்சுமே அவளுக்கு பரிச்சயம். ஆனால் இந்த பதட்டம், அவள் மீது அவன் கொண்டிருந்த இந்த பாசம், உன்னை காணோம்னு துடிச்சு போயிட்டேண்டி என அவன் சொன்ன அந்த வார்த்தை, இவையாவும் அவள் காதில் அசரீர் போல ஒலிக்க, அவன் முகத்தை வைத்த கண் மூடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவனும் கோபத்தில் கத்திக்கொண்டிருக்க, அவளோ அருகில் தெரியும் அவனது முக பாவனைகளை ரசித்து கொண்டிருந்தாள். நீ என்னவன், உன்னுள் நான் இருக்கிறேன் என்ற பெருமிதத்துடன் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். ஆம், மித்ரா காணவில்லை என்றதும் அவன் மனதில் இருந்த இரும்பு திரை சற்று இலகி கொடுக்க, அவனை அறியாமல் மித்ராவை பற்றிய மனதில் இருந்த எண்ணங்கள் வார்த்தைகளாக வெளிவந்தன என்பதை அவன் அறியவில்லை. ஆனால் அவள் உணர்ந்திருந்தாள். அதன் சுகத்தில் அவள் திளைத்திருந்தாள். அவளை காணாமல் துடித்து தேடி களைத்து, கிடைத்ததும் மகிழ்ந்து, பின்னர் ஆத்திரமும் கோபமும் என அனைத்து உணர்வுகளின் கலவையாய் அவன் குமரிக்கொண்டிருக்க, அவளோ அந்த உணர்வை ரசித்து கொண்டிருந்தாள். ஆற்றாமையில் புரிந்து தள்ளி கொண்டிருந்தவன் அவளது மௌனம் அவனை மேலும் உசுப்பேத்த, கோபம் தலைக்கு ஏற, ஏண்டி நான் உசுறு போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு கிண்டலா தெரியுதா என்றவனின் கைகள் கன்னத்தை பதம் பார்க்க, அடுத்த நொடி சுருண்டு கீழே விழுந்தாள் மித்ரா. பிச்சிருவேன், ஜாக்கிரதை, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, எல்லா விஷயத்துக்கும் அடங்கி போவேன்னு நினைக்காத என கத்திவிட்டு அவன் சென்றான். இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவள் அறியவில்லை. ஒன்று நினைத்து செய்ய அது அவளுக்கு எதிராக அமைய, அவள் சொல்ல வருவதையும் அவன் காது கொடுத்து கேட்க மறுக்க, இப்போது அவளை அடித்தும் விட்டான். அவளோ பிரம்மை பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள். சில மணி நேரங்கள் கழித்து தங்களது அறைக்குள் வந்த மித்ரா அலுவலக உடை கூட மாற்றாமல் அவன் அப்படியே கட்டிலில் சரிந்து கிடப்பதை பார்த்தாள். அவன் அருகில் வந்து நின்றவள் ஏங்க என மெதுவாக அழைக்க, அவனிடமிருந்து பதில் வராமல் போக அவன் கைகளை பிடித்து என்னங்க என மீண்டும் அழைக்கவும், கண்களை திறந்தவன் அவளை பார்த்ததும் முகத்தை சுளித்தவாறு திருப்பிக் கொண்டான். இங்கே பாருங்க, நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் இன்னும் 2 அடி சேர்த்து அடிச்சுக்கோங்க, ஆனால் வந்து சாப்பிடுங்க. காலையில் நீங்கள் சாப்பிடாம போனதே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்போவும் பட்டினியாக படுக்காதீங்க, ப்ளீஸ் எழுந்து வாங்க என அவள் கெஞ்சவும், அந்த குரல் அவனை அசைக்க, அவளை சிறிது நேரம் உற்று நோக்கியவன், சரி போய் எடுத்து வை, நான் வரேன் என்றான். அதுவரை சோர்ந்திருந்த அவள் முகம் சட்டென்று பிரகாசம் அடைய, சரிங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் தான் செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என சிறு குழந்தை போல் சொல்லி குதூகலிக்க, சில மணி நேரத்துக்கு முன் அவனிடம் அடி வாங்கியவள் என யார் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். மித்ரனுக்கு அப்படியே தலையை சுற்றுவது போல் இருந்தது. இவள் தெரிந்து செய்கிறாளா இல்லை தெரியாமல் செய்கிறாளா, இவளை எந்த கணக்கில் சேர்க்கிறதுன்னு தெரியலையே என புலம்பிக் கொண்டே எழுந்தவன் உடைமாற்றிவிட்டு உணவு உண்ண வந்து அமர்ந்தான். அவள் அவனுக்கு பிடித்த அடையும் வடகரையும் அவள் பரிமாற, அதை பார்த்ததும் கண்ணில் ஒரு மின்னல் தோன்ற நிமிர்ந்து அவளை பார்த்தவன், அந்த பார்வையில் ஒரு மெச்சுதல் தெரிய, அவளோ சந்தோஷமாக அவனுக்கு பரிமாறினாள். 2 அடை உண்ட பிறகு வேகமாக நிமிர்ந்து கிரைண்டரை பார்த்தவன் அது மாற்றப்படாமல் இருக்க, கேள்வியோடு அவளை பார்க்க, அதை புரிந்து கொண்ட மித்ராவும், நம்ம கிரைண்டரில் இந்த மாவு அரைக்கலை என்றாள். அப்புறம் இந்த அடை என அவன் கேட்கவும், உடனே இல்லைங்க,
நீங்கள் சாப்பிடாம போனதும் மனசே சரியில்லை. இங்கே எலக்ட்ரீஷியன் யாரும் கிடைக்கல. மொட்டை மாடிக்கு துணிக்காய போட போனேன்னா அப்போது நம்ம வீட்டில் இருந்து 3வது வீட்டு மாடியில் ஆட்டுக்கல் இருந்துச்சு. அதை பார்த்ததும் கையிலே அரைச்சிடலாம்னு தோணுச்சு. சரி, வெறும் அரிசி மாவு அரைக்காமல் உங்களுக்கு பிடிச்ச அடை செய்யலாம்னு நினச்சேன். நீங்கள் ஆஃபீஸில் இருந்து வர்றதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம்னு போனேன். ஆனால் என்னை நிறுத்திவிட்டு பயத்துடன் அவன் முகத்தை பார்க்க, அவள் முகத்தை பார்த்ததும் அவனுக்கு ஏதோ போல இருக்க. சரி சரி, இனி எங்கே போகிறதா இருந்தாலும் சொல்லிட்டு போ. இதை நான் கேட்கும்போதே சொல்லியிருக்கலாம்ல என்றான். நீங்கள் தான் என்னை பேசவே விடலையே என அவள் வருத்தமாக சொல்ல, அவள் முகத்தை பார்த்தவன், உன்னை காணாம உன்னை தேடி நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் என நடந்ததை எல்லாம் அவளிடம் சொன்னான். என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்களா என்று அவள் பதற, சரி அதெல்லாம் விடு. ஆமாம், நீயே இங்கே புதுசு, இப்படித்தான் அறிமுகமே இல்லாத வீட்டுக்கு போவாங்களா என பேச்சை மாற்றினான். நானும் முதல்ல அப்படித்தான் பயந்தேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன். அதான் தைரியமாக போய் அவங்க கிட்ட உங்கள் ஆட்டுக்கல்ல கொஞ்ச நேரம் பயன்படுத்திக்கிறேன்னு கேட்டேன். அந்த அக்கா உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அந்த சுகன்யா அக்கா என்று அவள் கூறினாள். எல்லாரையும் இப்படி நம்பாத மித்ரா, பழகி பார்த்தாதான் தெரியும் ஒருத்தரோட உண்மையான முகம் என அவன் எச்சரிக்க, இல்லைங்க, அவங்க கூட பாரதி அக்கா, சங்கவி அக்கா, கீதா அக்கா, துர்கா அக்கா எல்லாரும் நல்லா பேசினாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, எதா இருந்தாலும் உனக்கு உதவ நாங்கள் இருக்கோம்னு சொன்னாங்க. புது பொண்ணுன்னு பார்க்காம அன்பா ஜாலியாக பேசினாங்க என பெருமையாக சொன்னாள். ஏண்டி, மாவரைக்க போனியா இல்லை மக்கள் தொகை கணக்கெடுக்க போனியா? இத்தனை பேர் சொல்கிற? பாவம், அவங்களுக்கு உன்னோட முழு விபரம் தெரியலை, அதான் அப்படி பேசியிருக்காங்க. தெரிஞ்சது உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க என்று அவன் நக்கலாக கூறினான். உடனே மித்ராவின் முகம் வாடிவிட்டது. அவள் முகத்தை பார்த்த பின்பு தான் சொன்னதன் அர்த்தம் அவனுக்கு புரிய, அதற்கு பிறகு வாய் திறக்கவில்லை. பின்னர் அவனுக்கு பால் எடுத்து வந்தவள், எங்க பால் இங்கே வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க என சொல்லிவிட்டு தனது படுக்கையை விரித்தாள். அதை கொஞ்சம் எடுத்துக்கொடு என அவன் படுத்தபடியே கேட்கவும், அவள் எடுத்து கொடுக்கும் போது கை நடுங்க. இப்போ எதுக்குடி ரொம்ப பயந்தவ மாதிரி நடிக்கிற? பால் தானே எடுத்து தர சொன்னேன் என எரிந்து விழுந்தான். இல்லைங்க, அது என இழுக்க, அதற்குள் அவள் கையில் இருந்த பால் டம்ளரை வேகமாக பிடுங்க. பால் பட்டதும் ஐயோ அம்மா என அலறியபடி கைகளை உதறினாள் மித்ரா. என்ன ஆச்சிடி, இந்த சூடு தாங்க மாட்டியா என கேட்டுக்கொண்டே அவள் உள்ளங்கைகளை பார்த்தவன் திடுக்கிட்டான். வேகமாக படுக்கையிலிருந்து எழுந்தவன், என்னாச்சு மித்ரா? அச்சோ, கை என்ன இப்படி பழுத்திருக்கு என கேட்கவும், அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு பிறகு ஆட்டுக்கல்ல மாவாட்டினேன், அதான் கை பழுத்துருச்சு, மருந்து போட்டால் சரியாகிடும் என அவள் சாதாரணமாக சொன்னாள். ஏற்கனவே கோபப்படாமல் பொறுமையாக விசாரித்து இருந்தால் அவள் மேல் தப்பில்லை என்பதை தெரிந்து கொண்டிருக்கலாம். அவசரப்பட்டு அடித்திருக்க வேண்டாம், உன்மேல்தான் தப்பு என அவன் மனம் அவனை சாட, அந்த மன உளைச்சலில் இருந்தவன் இதை பார்த்ததும் பேச முடியாமல் அமைதியாக அவள் கைகளையே பார்த்து கொண்டிருந்தான். அங்கு நிலவிய மௌனம் அவளுக்கு ஏதோ போலிருக்க, அவன் கோபத்தில் இருக்கிறான் என நினைத்து கொண்டு, சரியாயிடுங்க, தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கேன், நாளைக்கு சரியாயிடும் என்றாள். அப்போது மித்ரனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஏங்க என மீண்டும் அவள் ஆரம்பிக்க, வேகமாக எழுந்து முதலுதவி பெட்டியில் இருந்து மருந்து எடுத்து அவள் கைகளில் போட்டுவிட்டான். அவள் கைகளை விரித்து மெதுவாக பார்த்து பார்த்து, ரொம்ப வலிக்குதா என கேட்டுக்கொண்டே, சரியாகிடும் என பேசிக்கொண்டே அவன் மருந்து போட, இப்போ அவனையே பார்த்து கொண்டிருப்பது அவள் முறையானது. நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தவன் உடனே முகத்தை கடுகடுவென வைத்தபடி, உன்னை எல்லாம் இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாது, இப்படிதான் பண்ணுவியா என கோபமாக பேசினாலும் அதில் இருந்த அக்கறை அவளுக்கு புரிந்தது. பின்னர் இரவு உறங்கும் பொழுது அவள் கைகளை மடக்க வலியால் அணைத்தவும் அவளை தனது அருகில் படுக்க வைத்து கைகளை பிடித்தபடியே இருந்தான் மித்ரன். அதிகாலை கண் விழித்ததும், இன்னைக்கு ஊருக்கு போகலாம், சீக்கிரம் கிளம்பு, நான் ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லிடுறேன் என்றான். அவள் காரணம் கேட்டும் சொல்லவில்லை. வர மறுத்தும் அவன் விடவில்லை. அவளை கிளப்பி காலை உணவிற்கே குமாரபாளையம் வந்துவிட்டனர். இங்கு டேய் மித்ரன், கடைக்கு வரியா என சுரேஷ் கேட்கவும், இல்லடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரல என்றான் அவன். அவனை மேலும் கீழுமாக சந்தேகமாக பார்த்தபடி, டேய், எது செஞ்சாலும் யோசனை பண்ணி செய், அவசரப்படாத என சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான் சுரேஷ். பின்னர் நேற்று இரவு முழுவதும் யோசித்து தங்கள் இருவருக்கும் இதுதான் நல்லது என அவன் எடுத்திருக்கும் முடிவை நிறைவேற்றும் முடிவோடு கிளம்பி சென்றான். நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் மித்ரா கிட்ட பேசுகிறேன், நான் சொன்னதை மட்டும் செஞ்சு கொடுங்க என்றான் மித்ரன். மாப்பிள்ளை, எனக்கு என்னமோ மித்ரா இதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன்.
எதுக்கும் நீங்கள் மறுபடியும் இன்னொரு முறை யோசித்து முடிவெடுங்க என தயங்கி தயங்கி மருமகனிடம் சொல்லி கொண்டிருந்தார் வரதராஜன். ஆமாம் மாப்பிள்ள, கல்யாணத்திற்கு முன்னாடியே எவ்வளவோ எடுத்து சொன்னோம், அவள் கேட்கல. இப்போ மட்டும் அவள் எப்படி ஒத்துக்குவா? நீங்களும் சம்மதிச்சு தானே இந்த கல்யாணம் நடந்தது. அப்போ எல்லாம் ஒத்துக்கிட்டு இப்போ வந்து என்னென்னமோ சொல்கிறீங்க என ராதிகா கேட்க, இங்கே பாருங்க, நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன். நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அது வரைக்கும் இதை பற்றின எந்த விபரமும் மித்ராவுக்கு தெரிய வேண்டாம். நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். வரும் வழியில் மகேஷை அலைபேசியில் அழைத்தவன் தான் எடுத்திருக்கும் முடிவை சொல்ல, எதிர்ப்புறத்திலிருந்து, ஏண்டா உனக்கு கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா, இப்படி உளறிட்டு இருக்க என சத்தம் போட, ஆனால் மித்ரனோ, நான் சொன்னதை நீ செய், முடிஞ்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு என சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். பின்னர் அவனுக்கு பிடித்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சென்றவன் அங்கு இறைவன் முன் தனது எண்ணத்தை சொன்னவன். அது சரியா தவறான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. அதான் இந்த முடிவு, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் என வேண்டிக் கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். காலையில் சென்றவன் மதிய உணவிற்கு வீடு திரும்பாமல் இருக்க, மித்ரா அலைபேசியில் அழைத்த போது, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன் என சொல்லி ஃபோனை கட் செய்தான். மாலைதான் வீடு வந்து சேர்ந்தான். வீட்டிற்குள் நுழைந்ததும், எங்கே போனீங்க, எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது என மித்ரா வேகமாக கேட்க, வீட்டுக்கு வர்ற ஆம்பளைங்க கிட்ட முதல்ல அனுசரணையாக பேசி பழகு, அதிகாரம் எல்லாம் உங்கள் அறைக்குள்ளே வச்சுக்க, ஒரு மட்டு மரியாதை தெரியாது என வாசலில் அமர்ந்திருந்த அபிராமி ஒரு அதட்டல் போட மித்ராவின் முகம் சுண்டிவிட்டது. அதற்குள் அவன் அறைக்குள் சென்றுவிட முணுமுணுத்து கொண்டு அவன் பின்னால் சென்றாள். உள்ளே நுழைந்ததும் ஏங்க அவங்க என பேச ஆரம்பித்தவள் அதற்குள் அவன் பெட்டிக்குள் துணிகளை எடுத்து வைப்பதை பார்த்ததும், ஊருக்கு கிளம்ப போகிறோமா, சொல்லவே இல்லை என கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்தாள். அவனோ, கிளம்புறோம் இல்லை, நான் கிளம்புறேன், சென்னையில் ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது, 2 நாள் அங்கே இருக்கணும், இன்னைக்கு நைட்டு ட்ரெயினுக்கு போகணும் என சொல்லிக்கொண்டே பெட்டியை மூடினான். என்னது, சென்னை போகிறீங்களா என அதிர்ந்தவள், என்னை விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க, ஏன் என்கிட்ட இதை முதல்ல சொல்லலை, அதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, வேண்டாம், இல்லை நானும் உங்கள் கூட வரேன் என அவள் பேசிக்கொண்டே செல்ல, குனிந்து பொருளை எடுத்து கொண்டிருந்தவன் நிமிர்ந்து அவளை ஒரு பார்வை பார்க்க அவன் முறைத்ததும் அவளின் பேச்சு நின்றுவிட, ஆனால் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நின்றது. அவனும் வெளியில் சென்று வீட்டினரிடம் சொல்லிவிட்டு மீண்டும் அறைக்குள் வந்தவன் அதற்குள் அழுது அழுது கண்கள் சிவந்திருக்க, கட்டிலில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள் மித்ரா. இப்போ எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க என அவன் எரிச்சலுடன் கேட்க, கோபமாக அவனை முறைத்தவள், நீங்கள் ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை என்றாள். ஓ அப்படியா, இனி மகாராணி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் ஆஃபீஸுக்கு பதில் சொல்கிறேன் என கிண்டலாக சொன்னான். அவள் முகம் வாடிவிட பாவமாக அவன் முகத்தை பார்க்க, உடனே அவள் அருகில் அமர்ந்தவன், இங்கே பாரு மித்ரா, எனக்கே மதியம்தான் ஃபோன் வந்துச்சு, மீட்டிங் இருக்குது, உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க, அதான் ட்ரெயினுக்கு புக் பண்ணிவிட்டு நான் வர நேரம் ஆயிடுச்சு என பொறுமையாக சொல்ல, அதுவரை கலங்கியிருந்த அவள் முகம் சற்று தெளிவடைந்தது. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா என கேட்க, அவனும் சிரித்தபடி, அதெல்லாம் மாமியார் வீட்டில் இருந்து ஒரு கட்டு கட்டிட்டு தான் வரேன் என்றான். என்னது, மாமியார் வீட்டு விருந்தா என அவள் கேட்கவும், அப்போதுதான் தான் உளறியதை அறிந்தவன், இல்லை இல்லை, மாமியார் வீட்டு சாப்பாடு மாதிரி அந்த ஹோட்டல் சாப்பாடு இருந்துச்சு, அதான் என்றவன், சரி சரி, போய் நைட்டுக்கு ஏதாவது டிஃபன் செய், சாப்பிட்டு கிளம்பணும் என பேச்சை மாற்றினான். அவளோ, ஏங்க நான் உன்னை கேட்டால் திட்டமாட்டேங்களே என கொஞ்சலாக கேட்க, சென்னைக்கு வரேன்னு சொல்லாமல் வேற எது சொன்னாலும் திட்டமாட்டேன் என்றான். இல்லைங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு என்றாள். ஏண்டி, 4 தெரு தள்ளி இருக்கிற உங்கள் அம்மா வீட்டுக்கு என்ன கேட்டு தான் போகணுமா, நீ கிளம்பி போக வேண்டியது தானே என அவன் சொல்லவும், இல்லைங்க, தனியாக எப்படி போகிறது, 2 பேரும் சேர்ந்து போகலாம் என சொல்லிவிட்டு அவன் முகம் பார்க்க, மித்ரனோ அவள் சொல்ல வந்ததை புரிந்து கொண்டவன் அவளையே இமைக்காமல் பார்த்தபடி இருந்தான். அவன் மனதில் சிறு வலி வந்து போனது. அவன் பதில் சொல்லாமல் தன்னையே பார்ப்பதை பார்த்தவள், நீங்கள் வேண்டாம்னு சொன்னா நான் போகலை என சொல்ல, இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என வேகமாக மறுத்தபடி எழுந்தவன், எனக்கு இப்போவே நேரமாகிடுச்சு மித்ரா, நான் உங்கள் அப்பா கிட்ட ஃபோனில் பேசிடுறேன், நீ அவர் வந்து கூப்பிடும்போது மறக்காமல் போயிடு, நான் வரலை இன்னும் போகாமல் இருக்காத, அப்புறம் என்னை நிறுத்திவிட்டு அவள் முகத்தை சில வினாடி பார்க்க, அவளோ என்னங்க என கேட்க, இல்லை, உங்கள் அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வார், அதனால் அவர் சொல்கிறத கேளு, அவர் கூட சண்டை போடாத என்றான். அவளோ, சரிங்க, ஆனால் உங்ககிட்ட கேட்காம நான் சரின்னு சொல்ல மாட்டேன் என அவள் சொல்லவும் அந்த நொடி அவன் எடுத்த முடிவை நினைத்து பார்த்து பெருமூச்சு விட்டான்.
பின்னர் இரவு உணவு முடிந்ததும் அனைவரிடமும் சொல்லிவிட்டு கிளம்பியவன் மித்ராவிடம் வந்து, இங்க பாரு, மறுபடியும் உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் 2 நாளைக்கு ஃபோன் எடுக்க மாட்டேன். எனக்கு ஃபோன் செஞ்சு உன் நேரத்தை வீணடிக்காத. நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் எல்லாம் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோ என மனதில் இருப்பதை வேகமாக சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். அவன் சொன்னது போல் மித்ரா அவனை அலைபேசியில் அழைத்தபோது அவன் எடுக்கவில்லை. 2 நாள் மீட்டிங் முடிஞ்சு வந்தவன் எல்லாரையும் நலம் விசாரித்துவிட்டு தனது அறைக்கு வந்தான். மித்ராவை கையோடு ஊருக்கு அழைத்து வந்து விட்டான். வந்தவுடன், உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஆமாம், நான் தான் உங்கள் மேலே விருப்பப்பட்டு உங்களை கட்டிக்கிட்டேன். அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன்னு நினச்சிங்களா? யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க என அவள் கத்தி கொண்டிருக்க, யாரை கேட்டு எடுக்கணும்? எனக்கு சரின்னு பட்டுச்சு, நான் எடுத்தேன். என் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் நினச்சது நடக்கணும் என அவன் அழுத்தமாக சொல்லவும், நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். எங்கள் வீட்டு ஆளுங்களையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் என அவளும் பிடிவாதமாக பேச, சரி ஒத்துக்காத. உன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? என்னோட என ஆரம்பிக்கும் முன், ஆமாம் சொன்னீங்க, என்னோட கேரக்டர் எல்லாம் உனக்கு ஒத்து வராது. நீ வளர்ந்த விதம் வேற, என்னோட ஆசை கனவு வேற. சொன்னால் புரிஞ்சுக்கோ மித்ரா தானேன்னு சொல்ல வரீங்க? இதை கேட்டு கேட்டு என் காதில் ரத்தமே வந்துடுச்சு. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க என அவன் பேசுவது போல் பேசி அவள் முடிக்கவும் அவன் இதழில் மெல்லிய புன்னகை வந்து போனது. ஆனாலும் இந்த வாய்ப்பேச்சு மட்டும் இவளுக்கு இல்லைனா அப்புறம் என சொல்லிவிட்டு அவள் முகத்தை பார்த்தவன், சொல்லு, நீதான் நான் பேசுறத அப்படியே பேசுறியே என கிண்டலாக கேட்டான். பேச்சை மாத்தாதீங்க. எதுக்கு இப்படி ஒரு காரியம் பண்ணீங்க? ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். இது வேண்டாம் என அவள் கெஞ்சி கொண்டிருந்தாள். நான் முடிவெடுத்தா எடுத்தது தான். இங்கே பாரு மித்ரா, 2 நாள் மீட்டிங் ஒரே களைப்பாக இருக்குது. கொஞ்ச நேரம் தூங்கணும் ப்ளீஸ் என அவன் சொல்லவும் அதுவரை அவனிடம் சண்டைக்கு நின்று கொண்டிருந்தவள் உடனே அவன் அருகில் வந்து, அச்சச்சோ என்ன ஆச்சுங்க? தலைவலிக்குதா? டீ போட்டு தரட்டுமா? பால் இல்லையே, ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் தான் வந்த உடனே கிளம்புன்னு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. சரி சரி, டிஃபன் ரெடி பண்ணுறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என அவனுக்கு படுக்கையை சரி செய்து கொடுத்து அவன் தூங்க ஏற்பாடு செய்தாள். அவளிடமிருந்து தப்பித்தால் போதும் என்ற எண்ணத்தில் படுத்தவன் அயர்வில் நன்றாக உறங்கிவிட்டான். பின்னர் தூங்கி எழுந்ததும் அவனிடம் அழுது புரண்டு கதறி என அவளின் எந்த முயற்சியும் அவன் எடுத்த முடிவிலிருந்து அவனை மாற்ற முடியவில்லை. இருவரும் இரவு உணவு உண்டுவிட்டு மறுபடியும் உறங்க சென்றனர். மறுநாள் அவன் விழித்ததும் அவனிடம் தன் மனநிலையை சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்ற முடிவோடு அவள் காத்திருக்க, ஆனால் அவள் கணவனோ அவளை பேசவிடாமல் மிரட்டி அவளை கிளப்பி அழைத்து சென்றான். காலை 9 மணிக்கெல்லாம் சேலத்தின் ஒரு பிரபலமான கல்லூரியில் அது திறப்பதற்கு முன்பே அதன் வாசலில் நின்றிருந்தனர் மித்ராவும் மித்ரனும். ஆம், திருமணத்தால் தடைப்பட்ட மித்ராவின் படிப்பை மீண்டும் தொடர விரும்பினான் மித்ரன். அதற்குத்தான் இத்தனை போராட்டம். அதற்காகத்தான் அவள் தந்தையிடம் சென்று டிசி மார்க் ஷீட் எல்லாம் அவள் முன்பு படித்த கல்லூரியிலிருந்து வாங்கி வர சொன்னான். மித்ரன் 2 நாட்களுக்கு முன்பு நடந்ததை நினைத்து பார்த்தான். மாப்பிள்ளை, அவளுக்கு படிப்பில் பெருசா எதுவும் விருப்பம் இல்லை. வீட்டில் இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்கன்னு தான் அவள் காலேஜ் போனா. நீங்கள் செலவு பண்ணுறது வீண் என அவர் எடுத்து சொல்லியும் அவன் கேட்கவில்லை. ராதிகாவோ தன் மகளை பற்றி நன்கு தெரிந்தவர். அதனால் ஏற்கனவே மகளின் மீது மருமகனுக்கு பெரிதாக விருப்பமில்லை. இதில் அவள் நன்றாக படிக்கவில்லை என்றால் அந்த விருப்பம் மேலும் அதிகமாகிவிடுமோ என நினைத்தவர். அவரும் இதற்கு மறுப்பு சொல்ல, ஆனால் மித்ரனோ தனது முடிவில் உறுதியாக இருந்தான். இல்லை மாமா, அவள் படிக்கணும், படித்து நல்ல வேலைக்கு போகணும், அவள் சுயமாக சம்பாதிக்கணும், என் மனைவி எந்த சூழ்நிலையிலையும் தைரியமாக துணிச்சலாக செயல்படணும். இதை படிப்பு தான் அவளுக்கு சொல்லி கொடுக்கும். நீங்கள் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என சொல்லிவிட்டு ஊருக்கு சென்று விட்டான். அதன் பின்னர் தான் வரதராஜன் கல்லூரியிலிருந்து டிசி வாங்குவதற்கு மித்ராவின் கையெழுத்து தேவைப்பட அதற்காக மகளிடம் விவரம் சொல்ல, அவளோ வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்து அவர்களிடம் சண்டைக்கு செல்ல, இது மித்ரனின் முடிவு என அவர்கள் சொன்ன பிறகே அமைதியானாள். இவளை பற்றி மித்ரனும் கொஞ்சம் அறிவான். அதனால்தான் அவன் அவளிடம் இந்த 2 நாட்கள் பேசவில்லை. மகேஷிடம் சொல்லும் போதும் அவனும் இதைத்தான் சொன்னான். ஏண்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை? கல்யாணத்தை முடிச்சோமா, குழந்தைய பெத்தோமா, அதை ஸ்கூலில் சேர்த்தோமான்னு இல்லாமல் பொண்டாட்டியை படிக்க வைக்கிறேன்னு பண்டிதராக்கிறேன்னு உளறிக்கிட்டு இருக்க என அவனும் திட்ட. ஆனால் மித்ரனோ அதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. இப்படியாக நினைத்து பார்த்து கொண்டிருந்தவன் என்னங்க என அழைக்கவும் நிகழ்வுக்கு வந்தான். இப்படி பல போராட்டங்களுக்கு நடுவில் அவள் பாதியில் விட்ட MCA படிப்பை மீண்டும் தொடர இதோ காலேஜ் வாசல் வரை அவளை அழைத்து வந்து விட்டான் அவள் கணவன். மித்ராவோ காலேஜ் வாசலின் கதவை 2 கைகளால் பிடித்தபடி கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நிற்க,
அழுவது போல் முகத்தை வைத்தபடி நின்றிருந்தாள். அதற்குள் அங்கு வந்த மகேஷ், மச்சான், பிரின்சிபல் நமக்கு தெரிஞ்சவர், எல்லாம் பேசியாச்சு, ஈவினிங் காலேஜுக்கு தான் சீட்டு இருக்கான், நீ என்ன சொல்கிற என கேட்டான். எப்போ இருந்தாலும் சரி மகேஷ், இவ படிக்கணும், எனக்கு சரிதான். இன்னைக்கே மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிடலாம், நாளையிலிருந்து இவ காலேஜ் வந்துடுவா என அவன் சொல்லி கொண்டிருக்க பலியாடு போல தலையை கீழே போட்டபடி நின்றிருந்தாள் மித்ரா. பின்னர் கல்லூரியில் அட்மிஷன் முடித்து வெளியே வந்தவன் கடிகாரத்தை பார்த்ததும் மணி 12 ஆகிடுச்சா, அச்சோ இன்னைக்கு ஆஃபீஸ் போன மாதிரி தான் என்றவன் அவள் பக்கம் திரும்பி, எல்லாம் உன்னால தான், மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வைக்க மாட்டியா, அதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஆள் தான் வளர்ந்துருக்க, ஒரு பொறுப்பு கிடையாது என அவளை திட்ட அவளும் அமைதியாக தனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் அவன் முகத்தையே பார்த்தபடி நின்றிருந்தாள். அதை பார்த்ததும் எரிச்சலுடன், இப்போ எதுக்கு முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்க, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் என அவன் திட்டிக் கொண்டிருக்க அவன் அருகில் இருந்த மகேஷ் வேகமாக மித்ரனை தனியாக இழுத்துச் சென்றவன், மச்சான், எனக்கு என்னமோ மித்ராவை பார்த்தா எல்கேஜி குழந்தை முதல் நாள் எப்படி பள்ளி போகுமோ அழுகுமோ அப்படி இருக்குது, பாவண்டா, அதை விட்டுடு என மித்ராவின் நிலையை பார்த்து மனசு பொறுக்காமல் நண்பனிடம் சொல்ல, ஆனால் மித்ரனோ அதெல்லாம் முடியாது, அவள் படிச்சே ஆகணும், எம்சிஏ முடித்து பிஹெச்டி பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு சரிதான், அவள் படிக்கணும் என சொல்லவும் அவனை ஒரு மாதிரி பார்த்தவன், உனக்கு ரொம்ப முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ இவ்வளவு டொனேஷன் கொடுத்து சீட்டு வாங்கினது வேஸ்ட்டுன்னு தோணுது என சொல்லிவிட்டு கிளம்பினான். அவனை அனுப்பிவிட்டு அவள் அருகில் வந்தவன், இங்கே பாரு மித்ரா, படிக்கிறத பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு நான் உதவி பண்ணுறேன், நீ நல்லா படித்தா போதும் என அவளுக்கு அறிவுரைகளை வீடு வரும் வரை சொல்லிக்கொண்டே வந்தான். வீட்டிலிருந்து கிளம்பிய மித்ரா மீண்டும் வீட்டிற்கு வரும் வரை வாய் திறக்கவில்லை. அவளின் சார்பாக பேசியது அனைத்துமே மித்ரன்தான். அன்று இரவு அவள் காலேஜுக்கு தேவையான புத்தகம் மற்றும் அவளுக்கு என்று தனியாக அலைபேசி ஒன்றையும் வாங்கி வந்தான். பின்னர் மித்ராவை அழைத்து பொறுமையாக சில பல அறிவுரைகளை மீண்டும் சொன்னான். பெண்கள் எப்போதும் சுயமா தைரியமா தங்கள் சொந்த காலில் நிற்கணும், எந்த பிரச்சனை வந்தாலும் துணிச்சலோடு சமாளிக்கணும், இதையெல்லாம் நடக்கணும்னா நீ படிக்கணும் மித்ரா, படித்து வேலைக்கு போனாதான் உனக்கும் உலகம் புரியும் என தன் மனதில் இருப்பதை அவன் சொல்லி கொண்டிருக்க அவளும் மேலும் கீழும் தலையாட்டியபடியே அமர்ந்திருந்தாள். அவன் பேசி முடித்ததும், என்ன மித்ரா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா என கேட்டவன் அவள் என்ன சொல்கிறாள் என ஆவலுடன் அவள் முகத்தை பார்க்க அவளோ எல்லாம் புரிஞ்சிருச்சுங்க என்றாள். இன்னும் உனக்கு வேற என்ன வேணும் சொல்லு மித்ரா என அவன் கேட்க அவளோ அவன் முகத்தை பார்த்தவள் ஆனால் சொல்ல தயங்க, சொல்லு மித்ரா, என்கிட்ட என்ன பயம், உன் மனசுல என்ன இருக்குதோ அதை தைரியமா சொல்லு என அவன் ஊக்குவிக்க, இல்லைங்க, அது நம்ம வீட்டு ஜன்னலுக்கெல்லாம் ஸ்க்ரீன் துணி மாட்டணும், நீங்கள் காலையில் தூங்கி எழும்போது வெயில் உங்கள் முகத்துக்கு நேராக அடிக்குது, உங்கள் ஸ்கின் எல்லாம் சுருங்கிடும், அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு என அவன் மேலே அக்கறையோடு அவள் சொல்ல, அவள் படிப்பை பற்றி ஏதாவது பேசுவாள் என நினைத்த மித்ரன் அவள் இதை சொன்னதும் கோபம் தலைக்கு ஏற பற்களை கடித்தவன், போடி உன்னை எல்லாம் என வார்த்தைகளை கடித்து துப்பிவிட்டு வேகமாக எழுந்து அறையை விட்டு வெளியே சென்றான். அவளோ, ஏங்க எதுக்கு இப்படி கோபப்படுறீங்க, நீங்கள் தானே கேட்டீங்க, சரிங்க நீங்கள் ஸ்க்ரீன் வாங்கி தர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என பேசிக்கொண்டே அவன் பின்னே சென்றாள். அவளை திரும்பி முறைத்தவன், போடி போய் படு, நாளைக்கு காலேஜ் போகணும் போ என சொல்ல அவள் அமைதியாக வந்து படுத்துக்கொண்டாள். மறுநாள் அவன் அலுவலகம் கிளம்புவதற்கு முன் மித்ராவை அழைத்து, இங்கே பாரு மித்ரா, உனக்கு மதியம் 2 மணிக்கு காலேஜ், 1 மணிக்கு எல்லாம் உனக்கு ஆட்டோ இங்கே வந்துடும், அதே போல் காலேஜ் முடிஞ்சதும் அந்த ஆட்டோவிலேயே நீ திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம் என சொல்ல அவளும் மாடு போல தலையை ஆட்டி கொண்டிருந்தாள். ஏண்டி, நேத்திலிருந்து நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன், நீ எதை சொன்னாலும் தலையை மட்டும் ஆட்டுற, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா என கேட்க அவளோ, அப்பா இப்போவாது இதை கேட்கணும்னு தோணுது என மனதிற்குள் சொல்லி கொண்டிருக்க, என்னடி அமைதியாக நிற்கிற என கேட்க, இல்லைங்க, அது நான் என்ன சொல்கிறேன்னு என அவள் சொல்ல ஆரம்பிக்க அதற்குள், சரி சரி நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஆட்டோ நம்ம பக்கத்து வீட்டு அண்ணாச்சியோடது, அவரே உன்னை கூட்டிட்டு போவார் என அவளை பேச விடாமல் இவனாக மீண்டும் பேசவும் அதற்கு பிறகு அவள் வாய் திறக்கவில்லை. அவன் சென்ற பிறகு வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு கடிகாரத்தை பார்த்தவள் மணி 11 என காட்ட ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிட்டு பின்னர் கிளம்பலாம் என எண்ணி படுத்தவள் அண்ணாச்சி காலிங் பெல் அடிக்க அந்த சத்தம் கேட்டுதான் கண்முழித்தாள். அவரை பார்த்ததும், ஐயோ அண்ணாச்சி அதுக்குள்ளே வந்துட்டீங்களா, இதோ சீக்கிரம் கிளம்பிடுறேன் என சொல்லிவிட்டு வேக வேகமாக கிளம்ப அப்போது மித்ரனிடமிருந்து அவளுக்கு ஃபோன் வந்தது. அட கடவுளே, இந்த மனுஷன் இப்போ எதுக்கு கூப்பிடுறாரு என மனதில் திட்டிக்கொண்டே ஃபோனை எடுத்தவள், என்ன கிளம்பியாச்சா, இன்னைக்கு முதல் நாள், சீக்கிரம் காலேஜ் போகணும்,
எல்லாமே மறக்காமல் எடுத்துட்டு போ என்றவன், இன்னும் வீட்லையா இருக்க என கேட்க, அவளோ அது என்னை இழுத்தவள், நான் கிளம்பிட்டேன், இன்னும் அண்ணாச்சி தாங்க வரல என வேகமாக சொன்னாள். எதிரில் அமர்ந்திருந்த அண்ணாச்சி திடுக்கிட்டு அவளை பார்க்க, அவளோ பார்வையாலேயே கெஞ்சியபடி, சாரிங்க நான் இப்போ கிளம்புறேன் என சொல்லி அலைபேசியை வைத்தாள். என்னை மன்னிச்சிடுங்க அண்ணாச்சி, நான் தான் லேட்டுன்னு சொன்னால் உடனே திட்ட ஆரம்பிச்சிடுவார், அதான் தெரியாமல் இன்னைக்கு தூங்கிட்டேன், நாளைக்கு நேரமாக கிளம்பி இருக்கேன் என சிறு பிள்ளை போல அவள் காரணம் சொல்ல, அண்ணாச்சியோ சிரித்து கொண்டே, பரவாயில்ல பாப்பா, நான் மித்ரன் தம்பிக்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ கிளம்பி வா என்றார். நீங்கள் ரொம்ப நல்லவங்க அண்ணாச்சி என்றவள் வேகமாக கிளம்பி காலேஜுக்கு சென்றாள். கல்லூரியில் முதல் நாள், அதுவும் தாமதமாக போறோமே என புலம்பிக் கொண்டே சென்றவள் அவள் வகுப்பின் முன் கும்பலாக இருக்க, அங்கு சென்றவள், எக்ஸ்கியூஸ் மீ, எம்சிஏ ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் தானே என கேட்க, அங்கு நின்றிருந்த 3 மாணவிகள் திரும்பி அவளை மேலும் கீழும் பார்த்தவர்கள், அப்படித்தானே நினைக்கிறோம் என ஒரு மாணவி சொல்ல, அப்போ நான் உள்ளே போகணும், கொஞ்சம் வழிவிடுறீங்களா என அவள் கேட்கவும், உனக்கு முன்னாடி வந்த நாங்களே இங்கே நின்றுட்டு இருக்கோம், நீ உள்ளே போக போறியா என மற்றொரு மாணவி கேட்கவும், அச்சச்சோ கிளாஸ் ஆரம்பிச்சிடுச்சா என உள்ளே எட்டி பார்த்தவள் அங்கு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு நீ செத்த மித்ரா, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என புலம்பியபடியே நின்று கொண்டிருந்தாள். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.